கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இப்போ ரொம்ப பிரபலமான தொகுதியாக மாறிடுச்சு. ஏன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக போட்டியிடுறதால கோயம்புத்தூர் பிரபலமான தொகுதியாக மாறிடுச்சு. தேர்தல் முடிந்த பிறகு அங்கே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டது அப்படின்னு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துது. சரி, வாக்குரிமை மறுக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது அப்படி இல்லை. ஏன்னா அங்கே நின்றுட்டு இருந்தவங்க பல பேருடைய கையில் வாக்களித்ததற்கான அடையாளமாக மை இருந்தது. மாட்டிக்கிட்ட பங்கு ஓட்டு போட்டுட்டு திரும்பி எனக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டதுன்னு எதுக்காக அவங்க போராடுறாங்க அப்படிங்கிறது தான் புரியல. பாஜக அப்பப்போ இந்த மாதிரியான சில சில்லறை வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால் மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியல. உண்மையிலேயே 1,00,000 பேருக்கு வாக்கு இல்லைன்னா அவங்க செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்திடம் புகார் செஞ்சு அந்த புகாரின் அடிப்படையில் எத்தனை பேருக்கு வாக்குரிமைகள் மறுக்கப்பட்டது அப்படிங்கிறத கணக்கெடுத்து சரியாக சொன்னாங்கன்னா அது சரியாக இருக்கும். ஆனால் இவங்க ஏனோ தானோன்னு ஒரு அரசியலுக்காக, ஏன்னா நாளைக்கு தோத்தா இதனால தான் தோத்தாங்கன்னு காரணம் சொன்னல, அதனால் இந்த காரணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோன்னா இதனால தான் தோத்தோன்னு நம்ம சொல்லிடலாம். பாருங்கள், ரொம்ப சுலபமாக இருக்கும்ல. இதுக்காக இந்த வேலையை பிஜேபி செஞ்சுருக்கு. அங்கே போராடினவங்க பல பேர் கையில் மை இருந்திருக்கு. ஒன்று இவங்க மையை அழிச்சிட்டாவது வந்துடணும், இல்லை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கே வந்துடக்கூடாது. இப்படி அநியாயமாக மாட்டிக்கிட்டாங்க. என்ன செய்கிறது? தமிழ்நாட்டில் நரேந்திர மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறாரு. ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிற அண்ணாமலை இங்கே காமெடி ஷோ நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன செய்கிறது? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேரளா. கேரளாவில் இப்போ அனல் பறக்க பிரச்சாரங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரத்தில் ஒரு பக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும், அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது அணியாக பிஜேபியும் அங்கே இருக்குது. பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு இல்லைனாலும் அவங்களும் போட்டி போடுறாங்க. ஆனால் நான்காவதாக ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யாருன்னா மாவோயிஸ்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், மாவோயிஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கலை. அவங்க எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்ற விழிப்புணர்வை கொண்டு வரத்துக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும். மாவோயிஸ்ட்டுகள் இதை பண்ணுறது முதல் முறையில் பல முறை மக்களிடம் இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓட்டு போடாதீங்க, இந்த ஓட்டுனால் எந்த பயனும் இல்லை, உங்களுக்கு எந்த நலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி துப்பாக்கிகளுடன் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மக்களும் அதை இயல்பாக அங்கே இருந்து கேட்டுக்கிறாங்க. അതെ, തെരഞ്ഞെടുപ്പിൽ വോട്ട് ചെയ്തിട്ട് ഒരു കാര്യവുമില്ല. 40 കൊല്ലം ഇങ്ങനെയാണ്. നമ്മൾ നിങ്ങളോട് ജനങ്ങൾ സംഘടിക്കും, ഞങ്ങൾ ഏത് ടൗണിലേക്കും വരും, ഉറപ്പാണ്. പക്ഷെ അതേസമയം ജനങ്ങൾ സംഘടിക്കുക എന്ന് പറയുന്നൊരു പ്രവൃത്തിയുണ്ട്. അതൊരു இந்த மாதிரி மாவோயிஸ்ட் போகிறது ரொம்ப இயல்பாகவே அங்கே இருக்குது. குறிப்பாக வயநாடு தொகுதி இப்போ ரொம்ப பிரபலமான தொகுதி. ஏன்னா அங்கே காங்கிரஸ் உடைய வேட்பாளராக நிற்கிறது யாருன்னா ராகுல் காந்தி ஒரு பிரபலமான மனிதர். அவர் நிற்கக்கூடிய தொகுதியிலேயே மாவோயிஸ்ட்டுகள் நேரடியாக இங்கே ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் விழிப்புணர்வு மாதிரி கொண்டு வராங்க. அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சால் தான் நமக்கு தெரிய வரும். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.